ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை, இந்த காலை வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் பாடி துதித்து உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி, அதுபோல சாட்சி வேலையிலும் கர்த்தர் செய்த மகத்துவமான சாட்சிகளை சொல்லவும் கர்த்தர் கிருபை பாராட்டி, இப்பொழுதும் ஆண்டவரை வார்த்தை நேரத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆண்டவரை ஸ்திரப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. இந்த இடத்தை விட்டு கடந்து போகிற பொழுது ஒவ்வொருவரும் ஆண்டவரை உற்சாகமாக இந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு போக கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நிகழ்ச்சிகளை அவன் யூடியூப் மூலமாக பார்க்கிறவர்கள், ஃபேஸ்புக் மூலமாக பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் அவர்கள் குடும்பங்களுக்குள்ளே ஒரு பெரிதான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படி உடைய கருத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீங்களும் ஒரு குறிப்புகள் எழுதி வச்சுட்டீங்கன்னா என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யலாம், ஆனால் அதை செய்யக்கூடாது, ஆனால் செய்யலாம். ஏதோ ஒரு சிறிய காரியங்களை நம்ம செய்யலாம். ஆமென். அகவாசிங்க மகள் பாருங்க, இவ்வளோ அழகாக சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தராகிய. ஆமென். இப்போ நம்முடைய தேவன் நமக்கு அவ்வளோ ஒரு அத்தாரிட்டியை கொடுக்குறார். சில ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது என் தேவன், அப்படி தான் அவங்களுக்கு சொல்கிறார். உன் தேவன், என் ஜனங்கள், அப்படி தான் ஆண்டவர் அந்த ரிலேஷன்ஷிப்பை அவர் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுகிறார். இன்றைக்கு காலை வேளையில் வந்திருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்புகளை தான் ஆண்டவர் நினைக்கிறார். பாருங்க, அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் என்ன செய்யறான், வலது கையை இன்றைக்கு பிடிக்க போகிறார். ராமின் சொல்லுங்க, எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க அவரோடு நடப்பதற்கு? அவர் வலது கையை பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை செவ்வையான பாதையில் நடத்துகிறவராக இருக்கிறார். சங்கீதத்தில் சொன்னது போல அவர் நமக்கு உள்ளுள்ள இடங்களிலே நம்மை கொண்டு போவார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்ம என்ன செய்வார், கொண்டு போகிறவராக. எல்லா தீங்குக்கெல்லாம் விலைக்கு காக்கிறவர் சொல்றார், நீ ஏன் பயப்படுறார்? இப்போ நீ என்ன செஞ்சிடணும், கையை கொடுத்துடணும். ராமின் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய ஒரு வாக்கியம். குழந்தைகள் பெற்றோரோடு போகிற பொழுது அந்த பிள்ளைகளுடைய கையை பிடித்து கொண்டு போகிற தகப்பனுக்கு அவ்வளோ பிரியமாக இருக்கும். தன் பிள்ளையுடைய கையை பிடித்து கொண்டு போகிற தகப்பனுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதுபோல் அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளையை பிடித்ததான ஒரு பெரிய ஒரு மனதுக்குள்ளே ஒரு பெரிய எண்ணம் இருக்கும். சின்ன பிள்ளைய இது வளரும், அந்த கைப்பிடிச்சி நடந்துக்கு போயிலே தகப்பன் நினச்சி போவான், இந்த பிள்ளை வளரும், இதை என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி. அப்போ நமக்கு யார் துணையாக இருக்கிறது? நம்முடைய ஆண்டவர். நாமின் சொல்லுங்க. நாமின். அடுத்த வசனத்தை பாருங்களேன். பாருங்க என்ன சொல்ற, யாக்கோப் என்னும் நம்மளை பார்க்குற நேரம் எல்லாருக்கும் எப்படி தெரியும், அப்படிதான் இருக்கும். சின்ன கூட்டமே. நம்ம யாரு, ஒரு சின்ன கூட்டமாக தான் இருக்கிறோம். ஆனால் அந்த சின்ன கூட்டம் பயங்கரமான ஒரு கூட்டம். ஏன்னா இந்த கூட்டத்துக்கு தலைவன் யாரு, அவர் பெரியவராக இருக்கிறவர். அப்படின்னு சொல்ற சின்ன கூட்டத்தை நடத்துகிறவர் யாரு, பெரியவர். மீண்டும் என்ன சொல்லுகிறார், பயப்படாதேன்னு சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு காரியங்களை சந்திக்கிற பொழுது முதலாவது நமக்கு முன்பதாக நிற்கிறது இந்த பயம் தான் நிற்கும். ஆகவே ஆண்டவர் சொல்ற, அந்த பயத்தை தூக்கி என்ன செய்யணும், தூக்கி என்னது சென்னை பாசியில் சொல்லணும், என்ன சொல்லலாம், தூக்கி கடாச்சு. அப்படிதான் சொல்லுவீங்க, சொல்லுங்களேன். காய்ச்சலுமா, கடாச்சிடணும். பாருங்க, எகைன் சொல்ற, நான் என்ன செய்கிறேன், துணை நிற்கிறேன். கர்த்தரும் பரிசுத்தருமாகிய உன்னை மீட்கிறவர் என்ன செய்கிறார், இதை உனக்கு சொல்லுகிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, போரடிப்பதற்காக நான் உன்னை என்ன செய்யறேன், புதிது. புதுசாக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, அவருடைய மாற்றத்தை கொண்டு வா. கூர்மை. எப்படிப்பட்டதா இருக்கணும், மழுங்கினதல்ல. எப்படிப்பட்டது,
கூர்மை. நம்ம ஒரு இடத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம மழுங்கி போய் தான் கிடப்போம். ஆமீன். ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மழுங்கி போய் இருக்க தேவையில்லை, நான் உன்னை கூர்மையாக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமீன் சொல்லுங்க. யந்திரம் அப்படின்னா அது என்ன யந்திரமா இருக்கும்? அந்த நேரம் ஆண்டவர் சொன்ன யந்திரம் என்னது சொல்லுங்களேன். இதெல்லாம் போட்டு பிச்சுக்கிட்டு போகுமா, எடுத்துட்டு போகுமே, அது என்ன என்னது? ஜேசிபி. வராமன் சொல்லுங்க சொல்லுங்க. நான் என்ன ஆண்டவர் ஜேசிபியை மாற்ற போகிறார். வராமன் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? ஆமீன். வாசிங்க. நீ என்ன செய்வாய்? ஆமீன். சும்மா சாதாரண இடத்த அல்ல, உனக்கு முன்பதாக எப்பொழுது என்ன இருந்து கொண்டிருந்தது? இதுவரைக்கும் மலைகளாக இருந்தது. இந்த மலைகளை உனக்கு ஒன்றுமே செய்ய முடியாததுனால நீ மழுங்கி போயிருந்தாய். இப்போ உன்னை கூறுள்ள ஆயுதமாக நான் மாற்றப் போகிறேன். நீ என்ன செய்கிறாய்? அந்த மலையை தூக்கி மறுபக்கம் போட போகிறாய். கரங்களை தட்டி தேவனை அதுதான் நான் சொல்றேன். மிதித்து நொறுக்கி ஆண்டவர் எவ்வளவு அழகான ஒரு பலனை கொடுக்கிறார். இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் ஆமீன் எப்படி பேசுறாரு, எவ்வளவு பெரிய ஒரு பலனை கொடுக்கிறார். நம்ம பலவீனமா இருக்கிறோம். ஆமீன். ஏன்னா ஆண்டவர் முகத்தை அல்ல, நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறோம். அப்போ நம்ம வெளியில சிரிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், அப்படி ஆனால் உள்ளம் எப்படி இருக்கும்? அது போராடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமீன். இந்த வார்த்தை 12வது வசனத்தை வாசிங்களேன். உன்னோடு அப்படின்னா என்னது? தேடி போகக்கூடாது. பழைய உறவுகள் அப்படின்னாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த இடத்தை விட்டு கடந்து வந்துட்டா என்ன செஞ்சிடக்கூடாது? திருப்பி அங்கே போகக்கூடாது. ஆமீன். போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. சாப்டர் இஸ் க்ளோஸ். ஆமீன். முன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் அப்போ எவ்வளவு மகிமையுள்ள தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு என்ன செய்யறாங்க, நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு கேடகமாக இருக்கிறார். பாருங்க, இல்பொருளாவார்களாம் அப்படின்னா என்னது? இல்லாமல் போயிடுவார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதுதான் கர்த்தருடைய பிள்ளை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கே அப்படி என்று சொன்னால், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட உங்களுக்கு தேவன் எவ்வளவு பெரியவராக இருப்பார். ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்காக அவர் வழக்காடுகிறவராக இருக்கிறார். உங்களுக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிக்க எப்படி செய்கிறார்னா உங்களை கொண்டு செய்கிறவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அதுதான் ஆண்டு இந்த இடத்தில் சொல்லுகிறார். 15 சொல்ல, இதோ போரடிப்பதற்காக நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக நீ தான் என்ன செய்ய வேண்டும்? சோர்ந்து போன கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், நீ தான் போகணும். உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு தான் நீ போகணும். அனுப்புகிறவர் யார்? நான் என்று சொல்லுகிறோம். ஆமீன் சொல்லுங்க. கரங்களை தட்டி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். 31-32 வாசிங்க மகள். நான் அவர்கள் பிதாக்களை கைப்பிடித்த நாளிலே. நல்ல வார்த்தை. இந்த நாளிலே நமக்கு பெரிய விசேஷமான வார்த்தை என்னது? கையை பிடிக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் கொண்டுட்டு வராரு? கையை பிடித்து கொண்டு வருகிறார். ஆமீன் சொல்லுங்க. அதுபோல உங்களை ரட்சிப்பின் நாளிலே உங்களை ஆண்டவர் என்ன செய்தான்? உங்களை ஆமீன் தன்னுடைய பிள்ளையாக ஆமீன் அவர் என்ன செய்தான்? அவர் கைப்பிடித்து உங்களை நடத்தி இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாளில் தொடக்கம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை கைப்பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் இந்த வசனம் சொல்வது, நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி ஆமாம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாங்க, கைப்பிடித்து ஆண்டவர் நடத்துகிற நேரத்தில் சில வேளைகளில் நாம் என்ன செய்கிறோம்? கையை விட்டு நாங்கள் விலகி போகிறவர்களாக இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறபடி நான் இன்றைக்கு அந்த வார்த்தை நமக்கு என்னவாக இருக்கிறது? எச்சரிக்கையார்கள். காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? சாதாரண இடத்துக்கு கொண்டு போகவில்லை. அவர்கள் என்ன செய்தார்? பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துக்குள்ளே கொண்டு போக விரும்பினார். ஆமீன். அந்த ஜனங்களோ பின்மாற்றம் அடைந்தபடி நான் அவர்களால் அந்த தேசத்துக்களை பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டார். ஆண்டவர் சும்மா வாங்க நம்மளை கொண்டு போகல.
ஆண்டவர் என்ன செய்தார்? கரங்களை பிடித்து. இந்த கால வேளையில் உங்களை என்னையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கரங்களை பிடித்து அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு தகப்பனோ ஒரு தாயோ தன் பிள்ளையை நடத்துகிறது போல ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துகிறார்? கரம் பிடித்து நடத்துகிறவராக. ஆகவே நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு சூழ்நிலைகளும் என்ன செஞ்சிடக்கூடாது? ஆண்டவரை விட்டு நாங்கள் விலகி போயிடக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவரை விட்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? விலகி போயிட்டா உலகத்தில் எத்தனையோ விதமான காரியங்கள் நமக்கு சம்பவிக்கும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு, சபையை விட்டு அப்படி நம்ம விலகி போகிற நேரம் வெளியில் என்ன நடக்கும்? சத்துருவானவன் எப்பொழுதும் ஆயத்தமாகி கொண்டே இருப்பான். அதனால நம்ம எச்சரிக்கையாக இருக்கும். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். அதே நேரத்தில் எரேமியா இடத்துல சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார்? அவர் 70 வருஷங்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறாங்க? தவறு செய்தது நிமித்தம் அந்நியர் கையிலே ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். அவரோடு கூட நாங்கள் இணைந்து நடக்க வேண்டும் என்று சொல்லிதான் இங்கே ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த கால வேளையிலே ஆதியாகமம் 19:16 எடுத்து வாசிங்க மகள். கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் எலோத்தை கொடுத்து பார்க்கணும். அங்கே ஆபத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவர்கள் முன்பதாக இருந்த அந்த சோதோம் குமராவின் பாவத்தின் நிமித்தமாக அந்த தேசத்தை அழிக்க வருகிற ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த குடும்பம் அவர் நீதிமானாய் காணப்பட்டபடினால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவன் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது சில வேளைகளில் சில காரியத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருப்போம்? நாட்களை கடத்தி கொண்டே இருந்து கொண்டிருப்போம். இப்போ நமக்கு தாமதிப்பதற்கு காலம் அல்ல. ஆண்டவர் அழைத்திருக்கிறபடினால் நாம் தாமதம் இல்லாதபடி அவருடைய வார்த்தையை கேட்டு போவோம். ஆகவே இவன் அந்த இடத்துல என்ன செய்கிறான்? தாமதிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன இப்படியெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டவா? லோத்தின் நிமித்தம் அல்ல, ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமின் நிமித்தம் லோத்துக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்கிறார். ஆகவே அந்த வசனம் சொல்லுகிறது, வாசி மகள், அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆமென் அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. நம்ம எவ்வளவோ தாமதித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? இரக்கம் உள்ளவராக இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. எத்தனை காரியங்களை நம்ம ஆண்டவருக்கு நமக்கு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம தாமதம் பண்ணி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? நம்மள ஒரு பெரிய இரக்கத்தை வைத்திருக்கிறார். அவருடைய இரக்கம் மாத்திரம் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய முடியிருக்காது? நம்ம உலகத்திலே நம்ம ஜீவிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அவர் ரட்சித்து அவர் நமக்கு எல்லா விதமான நன்மைகளை செய்திருக்கிற வேளையில் நம்ம சில நேரங்களில் சில காரியத்தை நாம் என்ன செய்கிறோம்? தாமதித்து கொண்டே இருக்கிறோம். அப்பதே ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கிறது? சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு பிறகு என்ன நடக்கிறது? சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு என்ன நடக்க போகிறது? இந்த பூமியில் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்க போகிறது. 7 வருஷங்கள் இந்த பூமியிலே ஆண்டவருடைய அனுமதியோடு கூட அன்று கிறிஸ்துவானவன் பூமியில் இறங்கி அவன் செயல்பட தொடங்குகிறான். அதே போல ஒரு சம்பவம் தான் இங்கே நடக்கிறது. வாசி மகள். அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். முழு குடும்பத்தையும் கர்த்தர் ஆதரிக்கிறார். ஆபிரகாமின் தேவன் என்ன செய்கிறான்? லோத்தை மாத்திரமல்ல, லோத்தோடு கையில் பிடிச்சாச்சு. அடுத்து என்னது? லோத்தோட மனைவியே ஒரு கையில் பிடிச்சாச்சு. அப்புறம் என்ன செய்கிறாங்க? லோத்துடைய அந்த 2 பிள்ளைகள். அப்போ நீதிமானாய் நாம் இருக்கிற பொழுது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறவராக. எப்படி பாதுகாக்கிறார்? எப்படி? தன் கரங்களை பிடித்து ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து நம்ம என்ன செய்கிறார்? அந்த இடத்துல விடுவிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அப்படியே நாங்கள் வருவோம். புதிய ஏற்பாட்டுகளாக நாங்கள் வருவோம். ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மார்க்கு அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு 1:31. அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து
அவன் கையை பிடித்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. பேதுருடைய மாமியார் பயங்கரமான சிக்காயிட்டாங்க. அங்கே சீமோனுடைய மாமியார் ஜூரமாய் கிடந்தார். உடனே அவர்கள் அவரை பிடித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் என்ன செய்கிறார்? அவர் கிட்ட போய் அவருடைய கையை பிடித்து என்று சொல்லப்படுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. வியாதியிலிருந்து கர்த்தர் கால வேளையிலே உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆபத்திலிருந்து உங்களை விடுவிக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறார்? ரெண்டாவது, வியாதியும் பயங்கரமானது தான். இந்த நாட்களில் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா என்ன நடக்கிறது? ஆமென். வீட்டில் உள்ளவங்களை விசாரிக்கிறாங்களோ என்னன்னு தெரியல, சொந்தக்காரவங்களை விசாரிக்கிறாங்களா, உறவுகளை விசாரிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் என்ன விசாரிக்கிறாங்க? எங்கேருந்து ஃபோன் பண்ணாலும் என்ன கேட்குறாங்க? தமிழ்நாட்டில் எப்படி, ஆமாம், கொரோனா எப்படி இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. எந்த நாட்டுக்கு ஃபோன் பண்ணால் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கிறது? வியாதி சூழ்ந்திருக்கிறது. தேசங்கள் எல்லா இடங்களிலும் மரணமும் ஆமீன் என்னது நோய்களும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் ஆமீன் இன்றைக்கு கர்த்தர் அதை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. வாசிங்க மகள். அவர் கிட்டே போய் தூக்கி விட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த அளவுக்கு ஒரு பலவீனமாய் அந்த அம்மா இருக்கிறாங்க. யாரு? அந்த மாமியார். ஆமீன். அடுத்த வசனம் என்னது? உடனே என்ன நடந்துச்சு? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுது. ஆண்டவர் நம்மை தொடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்? அற்புதங்கள், அதிசயங்கள் எப்படி நடக்கும்? உடனே நடக்குறாமின்னு சொல்லுங்க. ஆமாம், டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க 3 நாளைக்கு மருந்து கொடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்க? இதை குடிச்சு பாருங்க, அதுக்கு பிறகு வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்முடைய பரம தகப்பனாகிய ஆமாம் நம்முடைய பரிகாரி அப்படி அல்ல. என்னது? உடனே தான் இப்படி தொட்டு பார்த்துட்டு அப்புறம் எத்தனை நாளாக காய்ச்சலா, இது எப்படி, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னலாம் என்னது ஒன்றும் கேட்க மாட்டாரா ஆண்டவர்? எப்படி செய்கிறாரு பாருங்க. போனோடனே என்ன செய்கிறார்? அவர் கையை பிடிக்கிறார். அவன் அவரை தூக்கி விடுகிறார். உடனே சொல்லுவோம். எனக்கு பிடித்த சுவிசேஷ புத்தகத்தில் இந்த மார்க் ரொம்ப விசேஷமான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடனேன்னு தான் அந்த ஊழியம் இருக்குது. அந்த அதிகாரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 26 பார்த்தீங்கன்னா உடனே அப்படின்னு இருக்கும். 12 பார்த்தீங்கன்னா உடனே, 18 உடனே, 20 உடனே, 21 உடனே, அப்படி எல்லா இடங்களிலும் ஆண்டவர் ஒரு காரியங்களை செய்து விட்டு அப்படியே சோம்பராக நின்று கொண்டிருக்காதபடிக்கு நம்ம பாருங்க சோம்பராக நிற்போம். சில காரியங்களை செஞ்சுட்டு அவர் அப்படி அல்ல. இந்த மார்க் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிற ஆண்டவர் எப்படி அவருடைய நடவடிக்கைகள் என்று சொல்லி. ஆமீன். அந்த கொஞ்ச நேரம் தாமதமானாலும் ஆமீன் இந்த பூமியில் என்ன நடக்கிறது? அழிவு வருகிறதாக இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு தாமதித்து கொண்டிருக்கிறோமோ அது வரைக்கும் நமக்கு என்ன இருக்கிறது? ஆபத்து சூழ்ந்திருக்கு. ஆகவே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உடனே அங்கே ஒரு தீர்வை கொண்டு வருகிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே பேதுரு சொல்லுகிறார், என்னுடைய மாமியார் இப்படி சுகமில்லைன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சரி நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலை, உடனே போகிறார். ஒரு ஆமீன் சொல். ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமீன். வாசிங்க மகள். கரங்களை தட்டி தேவனை அடுத்தது பணிவிடை. ஆண்டவர் சுகம் கொடுத்தோன்னா வீட்டில் உட்காந்துருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அடுத்து என்ன செய்யலாம்? பணிவிடை. ஆமீன் சொல்லுங்க. நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? பணிவிடை செய்வதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கு. அதனால நமக்கு ஒரு வாரம் 10 நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு நல்ல அந்த ஸ்திரீயானவர் என்ன செய்யறான்? சுகம் பெற்றவுடன் என்ன அப்படின்னா நான் உடனே பணிவிடை செய்வார்னா என்னது அர்த்தம்? என்னது அர்த்தம் சொல்லுங்க? உடனே பணிவிடை செய்தார்னா என்ன அர்த்தம்? என்னமா? அதுதான் என்னது? வெரி குட். சாட்சி. அந்த சாட்சியை என்ன செய்யறா? உடனே. ஆமாம் சார். அதாவது அந்த இடத்திலே அந்த சாட்சி என்ன செய்கிறா? பகிரங்கமாக வெளியிலே கொண்டுகிட்டு வருகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உட்கார்ந்துருந்து கர்த்தர் சோதரம் அன்னைக்கு ஐயா வந்தாங்க ஜெபிச்சாங்க. அது அல்ல. அங்கே என்ன நடக்குது? உடனுக்குடன் ஒரு ஆமீன். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். ஆண்டவர்
என்ன செய்கிறார்? அது உடனுக்குடன் எதிர்பார்க்கிறவராக கர்த்தருக்கு பேர் என்னன்னா, அவர் தன்னை மேன்மைப்படுத்தவில்லை, தனக்கூடாக பிதாவாகிய தேவன் செய்கிற காரியத்தை குறித்து அவர் மேன்மை பாராட்ட விரும்புகிறார். ஆகவேதான் அந்த 12 வருடங்கள் பெரும்பாலும் ஸ்திரீ சுகம் பெற்று அப்படி ஒளிந்து போய் நிற்கிற ஆண்டவர் சொல்றார், யார் என்னை தொட்டது, எனக்கிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. அது பயங்கரமான ஒரு சாட்சி. அந்த சாட்சி ஒரு சாதாரண சாட்சி அல்ல. ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு விபரீதமான ஒரு வியாதிக்கு உலகத்தில் எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லை. அது ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் தான் சுகமாக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்படி அநேக சகோதரிகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆமென். அதனால தான் ஆண்டவர் அந்த என்ன செய்கிறார்? அந்த சாட்சியை வெளியிலே கொண்டு வர்றார். ஆமென் சொல்லுங்க. அருமையான பிரதர் ராஜேந்திரன் அவர்கள் கூட்டங்கள் நடத்துகிற பொழுது அவர் அதுதான் சொல்வார், அந்த சாட்சிகளை போய் என்ன செய்யணும், உடனே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அற்புதங்கள் நடந்த உடனே என்ன செய்ய வேண்டும்? அவர்களை மேடைக்கு கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும்? அவர்களை என்ன சாட்சியாக நிறுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் நம்ம என்ன வாழ்ந்தோம்? நம்ம நீங்கள் சாட்சியாய் வாழ்கிறதும் சாட்சியை சொல்லுகிற பொழுது தான் சத்துருவானவன் என்ன செய்வான்? அவன் வெட்கப்பட்டு போகிறவனாக இருக்கிறவன். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்கள் சாட்சி சொல்லாத வரைக்கும் ஆண்டவர் வெட்கப்படுகிறார், துக்கப்படுகிறார், சத்துருவோ உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சைக்கு வந்தவங்க எல்லாருடைய வாயினா கட்டினேன், நான் எப்படிப்பட்டவர், நான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு அவன் சொல்லுவான். ராமேன் சொல்லுங்க. அப்போ நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்ய போறீங்க? சத்துருவுக்கு ஊழியம் செய்ய போறீங்க, சாத்தானுக்கு ஊழியம் செய்றீங்களா, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போறீங்களா? ராமேன் சொல்லுங்க. ஆமீன். எதுக்கு ஊழியம் செய்ய போறீங்க நீங்கள்? ஆமே. அப்போ நீங்கள் வர்றதே எதுக்கு? சாட்சி சொன்ன என்னது? அது ஒரு ஊழியம். ஆமீன். தேவநாமத்தை இத்தனை மணி நேரம் பிரசங்கிக்கிறத விட நீங்கள் சொல்லுகிற ஒரு சின்ன ஒரு சாட்சி அநேக இருதயங்கள் உடைக்கப்படுகிறதாக இருக்குது. ஒருவேளை உங்களுடைய சாட்சியின்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குமானால் நீங்கள் சொன்ன சாட்சி என்ன செய்யும்? அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். அவங்களுக்கு தனியாக ஜெபிக்கலாம் தேவையில்லை. உங்கள் சாட்சியை கேட்டு இப்படியும் ஆண்டவர் செய்வாரா, அந்த சகோதரிக்கு செய்த ஆண்டவர் எனக்கு செய்வாரா என்று அவர்கள் விசுவாசிக்கிற பொழுது கர்த்தர் சொல்வார், நான் உனக்கும் செய்வேன் என்று சொல்லுவாங்க. சொல்லுங்க. அதுதான் மிக முக்கியமானதாகவே இந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த சகோதரியுடைய கைகளை பிடித்த உடனே என்ன நடக்கிறது? ஆண்டவர் அவன் நினைச்சது அவளுக்கு பூரணமான ஒரு சுகம். இது சாதாரண வியாதி அல்ல. லூக்கா அதிகாரத்தில் லூக்கா ஒரு டாக்டராக இருக்கிற அப்படின்னா அதை குறித்து எழுதுகிற பொழுது அந்த நோய் ஒரு பயங்கரமான ஒரு நோய் தான். ஆனாலும் இயேசு இப்படிப்பட்ட நோய்கள் இருந்தால் என்ன செய்கிறார்? தொட்டு சுகமாக்குறவராக இருக்கிறார். ஆமீன். இந்த நாளிலே ஆண்டவர், இந்த ஜூலை மாதத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? கையை வச்சு கூப்பிட்டு போறார். ராமன் திருப்பி சொல்லணுமா? ஆண்டவர் என்ன செய்யறாரு? கையை பிடிச்சி கூப்பிட்டு போறாரு. இப்போ இன்னைக்கு யாரும் கேட்டா இன்னைக்கு என்ன பிரசங்கம்னா கையை பிடிச்சி கூப்பிட்டு போனார் அப்படின்னு சொல்லணும். அவன் என்ன சொல்லணும்? ஆமாம். பாருங்க, இன்னைக்கு அந்த சிஸ்டர் அழகாக சொல்கிறாங்க, நீங்கள் எந்தெந்த நாளில் என்னென்ன செய்து கொடுத்தேங்கிற நேரம். அப்போ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தர் இருதயத்துக்குள்ள அது பதிந்து இருக்கிறது. ஆமீன். அப்போ அது மாதிரி எல்லாரும் பதிய வச்சுக்கிறோம். சும்மா அப்படியே வந்து உட்கார்ந்து இருந்துட்டு போகிறதுல என்ன செய்யணும்? வார்த்தைகளை ஆமாம், அப்படி தான் உங்களோட சாட்சிகள்லாம் இருக்கணும். ஆமீன். அடுத்து வாசிங்க, மார்க் 5:41 வாசிங்க மகள். பிள்ளையின் கையை பிடித்து மரித்து போன பிள்ளையுடைய கையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே பிடிக்கிறார். ராமின் சொல்லுங்க. அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே ஒருவர் வந்து சொல்லுகிறார், இந்த பிள்ளை என்னது? என்னுடைய பிள்ளை மரிக்க போகிறது, மரித்து போனார். 35 வாசிங்க. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையிலே ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார். சாப்டர் இஸ் க்ளோஸ். என்ன நடந்துச்சு? அவன் மரித்து போய்விட்டார். அங்கே உப்பாரியெல்லாம் வைக்க தொடங்கிட்டாங்க. நம்ம மக்கள் டக்குன்னு என்ன செஞ்சாங்க? கேள்விப்பட்டோன்னு போயிட்டு எல்லாம் உப்பாரியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது? வாசிங்களே, 40 வாசிங்க மகள். எல்லாரும் இவர் வந்து என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை அப்படியே தொடர்ந்து வாசிங்களே. 37 வாசி மகள். சில பேர் போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்கும். சுகமாக்க போற விஷயமோ நோயாளிகளை பார்க்க போற நேரத்தில் நாம் சரியா செலக்டட் பண்ணணும். நம்மளோட வாரவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். விசுவாசம் இல்லாத கூட்டிட்டு போனோம்னா ஊழியத்துக்கு என்ன ஆகும்? அவ்வளவுதான். அப்போ விசுவாசம் உள்ளவர்களை தான் கொண்டு போகணும்.
அதுபோல ஊழியங்களில் பயங்கரமானது ஒன்று என்று கேட்டால், சில காரியங்கள், பிசாசின் போராட்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்துவிட்டு வருகிற பொழுது அந்த இடங்களிலே வெளியில் வந்த உடனே என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபித்து விட்டு வெளியில் வர வேண்டும். ரத்தம் யார் சிந்தப்பட்டிருக்கணும்? இவருக்கு தான் கர்த்தர் என்ன செய்தார்? அவர் கேடகமாக இருந்து பாதுகாத்தார் என்று வெளி கேப் பண்ணணும். ரொம்ப கவனமாக இருக்கணும் சில நேரங்கள். அதனால பேதுருவையும் யாக்கோபின் சாகிதர் பெரிய நிறைய விஷயங்கள் இருக்கு. வாசிங்க. வேறு ஒருவரும் தம்மோடு வருவதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையோ மிகவும் அழுத்து புலம்புகிறவர்களையும் கண்டு, ஆமே, அங்க வந்து பார்க்குற நேரம் எல்லாம் அழுதுட்டு கிடக்குறாங்க. உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். ஆமே. இப்போ அவர் வந்து சொல்றார், ஏன் வந்து இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லி அழுதுருப்பாங்கல்ல. நேற்று தானே இங்கே வந்துச்சு, அதுக்குள்ள போயிருச்சு அப்படின்னு இன்னொருத்தர் என்ன செய்வாங்க? அப்படிதானே 12 வயசுக்குள்ளே தானே. அப்போ எல்லாரும் ஒவ்வொன்று சொல்லியிருப்பாங்க. ஐயோ, கடைக்கு போகிற நேரம் என்ன செய்யும்? அண்டேட்டு போகுமே, இங்கே அந்த சத்தத்தை கேட்கும். பொய்யெல்லாம் சொல்லுவாங்க சில பேர். ஆமே, அவன் கடனே வாங்கிட்டு கடன் கொடுக்காம இருப்பான். ஐயோ, அவர் எல்லாருக்கும் உதவி செய்வாரே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமே, இப்போ அதான் ஏன் இந்த மாதிரி செய்தி? ஆமே, நான் உயிர் உள்ளவர் இருக்கிறேன், உயிரை கொடுக்கிறவர் இருக்கிறேன், ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறேன். ஆமே, அவன் வாசிக்க மாட்டேன். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரும் இப்படி சொன்னோன்னே எல்லாருக்கும் என்ன உண்டாயிட்டு? அவங்களும் விசுவாசம் இல்லாதவங்க தானே. அவங்க காசுக்காக வந்து அழுதுட்டு போறவங்களா இருப்பாங்க. வாசிங்க. எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையோ தாயையோ. இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு தெரியல, எப்படி விரட்டியிருக்கான்னு தெரியல. என்ன செஞ்சிருப்பாரு அந்த இடத்துல? எல்லாம் சுற்றி அழுதுகிட்டு ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? அப்படிதான் செஞ்சிருப்பாரு. அப்படி செஞ்சிருப்பாரா? எல்லாரும் வெளியே போங்கள், நாங்கள் இங்கே ஒரு சிறிய ஒரு ஜெபத்தை எடுக்க போகிறோம் அப்படியே சொல்லியிருப்பாரு. கெட் லாஸ்ட். அவிசுவாசம் உள்ளவர்கள் ஆண்டவரிடத்தில் நிற்க முடியாது. ராமேன்னு சொல்லுது. இன்னைக்கு நம்மளையும் பார்த்து அவிசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்து கொண்டு அப்படிப்பட்ட காரியங்களை சில நம்மளையும் பார்த்து ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சில இடங்களிலே அவர் நன்மை செய்கிறவர் தான், சில இடங்களிலே அவர் எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார். ஆமீன். வாசிங்க மகள். பிள்ளையின் தகப்பனையும் தாயையோ தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து, இப்ப பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. பிள்ளையின் கையை பிடித்து ராமின்னு சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவரைய நல்லா யோசித்து பாருங்கள். மறித்து போய்விட்டது பிள்ளை. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்ப அங்கிருந்து வர்ற நேரம் பிள்ளை கையெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? சில்னஸாக இருந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ என்ன செய்கிறார் ஆண்டவர்? அந்த பிள்ளையை என்ன செய்கிறார்? அப்படி கையை பிடிக்கிறார். ராமின்னு சொல்லுங்க. அவன் நம்ம ஆண்டவர் பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை செய்ய. கையை பிடித்து அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா? ஆமீன். அப்போ ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், நீ என்ன செய்யணும்? சிறு பெண்ணே எழுந்திரு அப்படிங்கிறார். ராமின்னு சொல்லுங்க. கையை பிடித்தது மாத்திரமல்ல, என்ன சொல்லுகிறார்? நீ எழுந்திருக்க வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆமீன், கவலை, வேதனைகள், கஷ்டங்களில் மறித்து போனவரை போல இல்லாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை கைப்பிடித்து நடத்தக்கூடிய இயேசு உங்களோடு கூட இருக்கிறபடி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எழுந்திருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். ஆமீன். பழைய வாழ்க்கை மறித்து போய்விட்டது, உங்களுக்கு புதிய வாழ்க்கை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வருஷத்துல வாக்குத்தத்தம் என்ன சொன்னார் ஆண்டவர்? என்ன வாக்குத்தத்தம் சொன்னார்? நீதியின் சூரியன் என்ன செய்யும்? உங்கள் மேல் உதைக்கும். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் நீதியாக இருப்பீர்களானால் நீதியின் சூரியனாகிய இயேசு உங்களுக்குள்ளே என்ன செய்வார்? அவர் வெளிப்படுகிறவராக இருக்கு. ஆகவே தான் சொல்றார், சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். இங்கே என்ன நடக்குது? சாட்சி. ராமின்னு சொல்லுங்க. வெரி குட். நீங்க தான் சாட்சி சொல்லாதீங்க. உடனே சிறுபெண் எழுந்து என்ன செய்கிறான்? ராமின்னு சொல்லுங்க. எப்படி இருந்திருக்கும் அந்த அப்பாவுக்கும் அந்த அம்மாவுக்கும்? வந்த நியூஸ் என்ன? ஆண்டவரை கூப்பிட்டு வர்றதுக்கு என்ன நியூஸ் வந்துச்சு? பிள்ளை மறிச்சு போயிடுச்சுட்டு. ஆனா இங்க இப்ப என்ன நடக்குது?
மரித்த பிள்ளை நடக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் பெண்டிங்கில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ரினியூ பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்க்காத காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் என்ன செய்கிறார்? அவர் தான் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. உடனே சிறுவன் எழுந்து என்ன செய்தான்? நடந்தார். என்னது? அந்த பெண் என்ன செய்தார்? மரித்து போன பெண் முதலாவது அந்த உயிர் வந்தோடனே என்ன சத்தம் கேட்டுச்சு? எழுந்து வராமின்னு சொல்லுங்க. அந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சு? கீழ் படிஞ்சா. வராமின்னு சொல்லுங்க. நம்மளே எழுந்திருந்தாலும் எழுத மாட்டோம், உட்கார்ந்தாலும் உட்கார மாட்டோம். அப்போ என்ன? அப்போ அது பாண்டு உடனே அந்த பெண் என்ன செய்யுது? உடனே ஆமீன், உடனே கீழ்ப்படிந்து உடனே அதை செய்யணும். ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் நமக்கு சொன்னார்னா நாளை கடந்து போட்டு அங்கங்கே போய் உட்கார்ந்து இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்க வேணும். ஆமீன் சொல்லுங்க. இந்தியாவுக்கு வந்து ஊழியங்களை செய்கிற நாட்களிலே சில நேரங்கள் சில பிரச்சனைகள் மூலமாக அப்படியே தப்பிதமான ஒரு நிலை வந்த பொழுது நாங்கள் எடுத்த முடிவுகள், நானும் சிஸ்டர் எடுத்த முடிவுகள் உடனே சில காரியங்களை செய்தபடினால் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை இந்த இடத்தில் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. அங்கே நாங்கள் தாமதமாக இருக்கவில்லை. நாங்கள் அடுத்து என்ன செய்யலாம்? இந்த ஊழியத்தில் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? அடுத்த ஊழியம் நாங்கள் செய்ய வேண்டும். தேடினோம், போனோம், ஊழியங்களை செய்தோம். ஆமீன். அதன் மூலமாக ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்யலாம்? அப்போ நம்ம ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்ம ஒரு இடத்துல இருக்கணும். அங்கேயே நம்ம இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அங்கே இருந்து நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அப்போ நமக்கு அது ஒரு ட்ரைனிங். நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம்னா நமக்கு ஒரு ட்ரைனிங். அங்கே இருக்கிறோம், அங்கே இருந்துட்டோம், ஐயோ அப்படின்ட்டு அழுதுகள், ஐயோ என்ன நடக்க? அப்படி இல்லை. ஆண்டவர் சொன்னால், உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. மனுஷன் பூட்டலாம், கர்த்தர் பூட்ட மாட்டார். ராமின் சொல்லுங்க. திறந்தது தான். ராமின் சொல்லுங்க. அந்த திறந்த வாசல்களை நாம் போகிற பொழுது அநேக நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ராமின் சொல்லுங்க. உடனே சிறுவன் எழுந்து நடந்தார். அவர் 12 வயதுள்ளவளாக இருந்தாங்க. அவர்கள் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் நம்ம எழும்ப செய்கிறப்போ நம்ம எழும்பிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை ஆண்டவர் என்ன எப்படி உண்டாக்கியிருக்காராம்? பிரமிக்கத்தக்கதாக. உங்களை என்னை ஆண்டவர் எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு? பிரமிக்கத்தக்கதாக. நாம் எப்படி இருக்கிறோம்?